கதை சொல்றேங்க. குரு ஒருவர் தனக்கு அப்புறம் தன்னோட குருகுலத்தை யாரு தலைமை வகிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறாருங்க. 4 திறமையான சீடர்கள்ல ஒருத்தருக்கு தான் அந்த பதவியை கொடுக்க முடியும். அதற்கு ஒரு போட்டி வைக்கிறாருங்க. அந்த போட்டியில ஒரு பெட்டியை காண்பிச்சு அந்த 4 சீடர்களையும் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத காகிதத்துல எழுதி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேப்பர் எடுத்து அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத எழுதி குரு கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. குரு 4 சீடரோட விடைகளையும் படிச்சு பார்த்துட்டு, முதல் சீடர் இந்த பெட்டிக்குள்ள துணிகள் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. 2வது சீடர் இந்த பெட்டிக்குள்ள ஓலைச்சுவடிகள் இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு. 3வது சீடர் இந்த பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு எழுதியிருக்காரு. 4வது சீடர் தான் இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு பதில் எழுதியிருக்காரு. அவருடைய பதில் தான் சரியான பதில் அப்படின்னு குரு சொல்றாருங்க. அந்த பெட்டியை மட்டும் பார்த்துட்டு நம்ம உள்ள யூகிக்கிறதுல என்னங்க இருக்கு, உண்மையிலே அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு குருகுலத்தை தலைமை வகிக்கணும்னா நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தெரியாது அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கு வெட்கப்படக்கூடாது. அது தலைமை வகிக்கிறதுக்கான சிறந்த பண்புகள்ல ஒன்று அப்படின்னு அந்த குரு சொல்றாருங்க. இதுதான் இந்த கதையோட நீதியுங்க.